திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் அவர்கள் மிகப்பெரிய ஒரு துரோகத்தை தான் மீண்டும் மீண்டும் தமிழக மக்களுக்கு செய்து வருகிறார். குடும்ப நிகழ்வுகளையும் குடும்ப உறுப்பினர்களையும் அரசு அதிகாரிகளாக பதவி உயர்வையும் செய்து வருகிறார். தகுதியில்லாத நபர்களை உயர் பதவியில் வைத்தால் நிச்சயமாக தமிழக மக்கள்தான் பாதிப்பு அடைவார்கள். இதற்காகத்தான் திராவிட முன்னேற்றக் கழகத்தை அரியணையில் அமர்த்தினோமா என்ற ஒரு கேள்விகளும் எழுப்பப்படுகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் முதல்வர் ஸ்டாலின் அவர்களது மனைவியின் அண்ணன், குறிப்பாக இவர் செந்தில் பாலாஜி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பொழுதே இவரது பெயர் மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறியது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இவரது மருத்துவ பதவிற்கு தகுதியில்லை என்றும், செந்தில் பாலாஜி அவர்கள் உடல்நிலை குறைவின் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பொழுது தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டதாகவும் உடனடியாக அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்றும் இவர்தான் கூறியிருந்தார். ஆனால் சிபிஐ துறையினரும் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவர்களும் வருகை தர உள்ளதாக நீதிமன்றம் அறிவித்த பொழுது செந்தில் பாலாஜிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, சிறையில் அவரை அடைக்கலாம் என்று மறுநாளே திடீரென்று மறு அறிவிப்பையும் உத்தரவுகளாக பிறப்பித்தார். இதிலிருந்தே தெரிகிறது மருத்துவர் பதவிற்கும் இவருக்கும் எந்த ஒரு தகுதியும் இல்லை. அதை வைத்துக்கொண்டு பணம் சம்பாதிப்பதற்காகத்தான் இப்பதவியே அவர் பயன்படுத்தி வருவதாக பலரும் குற்றம் சாட்டப்பட்டு வந்தன. தற்பொழுது தமிழக அரசால் இவருக்கு உயர் பதவியும் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. அதாவது தமிழக அரசு மருத்துவத்துறையில் பல்வேறு பொறுப்புகளை ராஜமூர்த்தி வகித்து வந்தார் என்பது தற்பொழுது அவர் மருத்துவமனை மற்றும் கிராமப்புற சுகாதார சேவைகளை இயக்குனர் பதவி பெற்றுள்ளதாக தற்பொழுது அரசு அறிவித்திருக்கிறது. சுகாதார மற்றும் மருத்துவத்துறையில் இவர் பல பணிகள் ஆற்றியுள்ளார் என்றும் பல முக்கிய முடிவுகள் எடுத்துள்ளார் என்றும் அதனை கணக்கில் கொண்டுதான் அவருக்கு இந்த முக்கிய பொறுப்பு கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. நிச்சயமாக இது அவருக்கு கிடைத்த அவருடைய வேலைக்கு ஏற்ற ஊதியமாகவோ அல்லது பொறுப்பாகவோ கிடையாது. தனது மனைவியின் சகோதரர் என்ற ஒரே காரணத்திற்காக ஸ்டாலின் அவர்கள் இந்த பொறுப்பையும் இந்த பதவியையும் வழங்கியிருக்கிறார். இது முழுக்க முழுக்க குடும்ப வாரிசுகளையும் குடும்ப உறுப்பினர்களையும் ஊக்குவிக்கும் விதமாகத்தான் இது மாற்றப்படுகிறதை தவிர மற்றபடி இது யாருக்கும் எந்த ஒரு பயனையும் அளிக்காது என்றுதான் கூறப்படுகிறது. இப்பேற்பட்ட உயர் பதவியே நல்லவருக்கு வழங்கினால் மட்டும்தான் ஏழை எளிய குழந்தைகளும் கிராமப்புறத்தில் உள்ள சிறு சிறு குழந்தைகள் மட்டுமல்ல பெரியவர்கள் வரை வயதாடக்கூடிய நேரடியான மருத்துவ சேவை வழங்க முடியும். ஆனால் ஸ்டாலின் குடும்ப உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்டால் நிச்சயமாக இதனால் அவர்கள் பாதிப்புக்கு அடைவார்கள் என்று பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் கடுமையான விமர்சனத்தையும் முன்வைக்கிறார்கள். உடனடியாக அவரது பதவியையும் பறிக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார்.